செய்வதை பற்றி சொல்லி தராங்க. எத்தனையோ துவாக்களை நம்ம கேட்கிறோம். அந்த துவாவுல இது ரொம்ப அவசியமான விஷயம். எப்படி துவா கேட்கணுங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவங்களுடைய ஒரு பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, எப்போ அல்லாஹ்ட்ட துவா கேட்டாலும் வார்த்தைகளை சொல்லி துவா கேட்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கமாக இருக்கு. எப்ப அல்லாஹ்ட்ட கேட்டாலும் அந்த என்ன கேட்கிறோங்கிறத வெளிப்படையாகவே தன்னுடைய வார்த்தையால் சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணமாக ஒரு துவாவை நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தைகளால் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்து பாதுகாப்பு தேடுவார்கள். என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா, வஷ்வி அந்த ஷாஃபி, யா அல்லாஹ் நோயை போக்கி நோயில்லாதவாறு எனக்கு நீ குணமளிப்பாயாக. லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக ஷிஃபான் லா யுகாதிரு சகமா, நீயே குணமளிப்பவன், உன் நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் இல்லை என்பதாக துவா செய்து நோய் நொடிகளிலிருந்து தனக்கு பாதுகாப்பு கேட்பாங்க. இது உதாரணமாக இந்த ஹதீஸ்ல இந்த துவாவை கொண்டு வராங்க. இப்படித்தான் அவங்க எந்த துவாவை கேட்டாலும் அது என்ன செய்வாங்க, வார்த்தைகளால் அவங்களுக்கு என்ன தேவை அதை சொல்லுவாங்க. இப்ப நோயிலிருந்து பாதுகாப்பு தேடுறதுனால இப்படி துவா கேட்கிறாங்க, யா அல்லாஹ் நோயை போக்கி நோயில்லாதவாறு எனக்கு நீ குணமளிப்பாவையாக. அதே போன்று நீயே குணமளிப்பவன், உன்னுடைய ஆரோக்கியத்தை தவிர, நீ வழங்கும் ஆரோக்கியத்தை தவிர, நீ குணமளிப்பதை தவிர, நீ நிவாரணம் அளிப்பதை தவிர எந்த நிவாரணமும் கிடையாது. இப்ப நம்ம எந்த துவாவை கேட்டாலும் வார்த்தையில சொல்லி கேட்கணும். நமக்கு என்ன பிரச்சனையோ அதை சொல்லி கேட்கணும். நமக்கு என்ன தேவையோ அதை வாய் வழியாக வார்த்தைகளால் சொல்லி கேட்பதை அல்லாஹ் விரும்புறான். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனையுடைய வழிமுறையாக இருந்துச்சு. எனவே நம்ம எதை கேட்கிறோமோ அதை என்ன செய்யணும், முழுமையாக சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கணும். யா அல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குது, இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு இதை நீ சரி செய்து கொடு என்பதாக பிரச்சனைகளை